அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் 2 அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லாஸ்ட் ஃபேஸ் TNAU பொறுத்த வரைக்கும் இதுதான் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங். கண்டிப்பாக ஏன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங்லேயே செகண்ட் ஃபேஸ் 2000 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 600 சீட் வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2000 பேரை நம்ம கூப்பிட்டுருக்காங்க. நாளைக்கு எல்லாருமே போய் அட்டன் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் மெயில் வந்து தாராளமாக போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த லிஸ்ட்லேயும் உங்கள் நேம் இருக்கும். யார் யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்களோ அந்த நேம் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது. அவங்கெல்லாம் போயிட்டு இந்த கவுன்சிலிங்கை நாளைக்கு போய் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்டிருந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சார் அடுத்த ஸ்லைடிங் வருமா, அப்படி வந்தால் அது என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்படி வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அடுத்த ஸ்லைடிங் கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களை விட அடுத்து வரவங்களுக்கு நல்ல காலேஜ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஸ்லைடிங் கொடுத்துட்டு போகிறது தான் வந்து ப்ரொசீஜர். ஏன்னா ஸ்லைடிங் கொடுத்தா உங்களுக்கு நல்ல காலேஜ் மேலே கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்து வர கட் ஆஃப் வரவங்களுக்கு அடுத்து வரும். அதனால் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஈவினிங் இல்லை நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லைடிங் ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஏன்னா நாளைக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே வந்து இது வச்சுருக்காங்க, 26 வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் வச்சுருக்காங்க ஜென்ரலுக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்லைடிங் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் எல்லாருமே மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃப்ளோட்டிங்கில் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த நோட்டிஃபிகேஷனை பாருங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் கோட்டாவுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஜென்ரல் டு இண்டஸ்ட்ரியல் கோட்டாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் மேலே போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ யாருக்காவது, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டுட்டு இருக்குது, இப்போ எல்லாருக்குமே வந்து காலேஜ் சீட் அலாட் ஆகி எல்லாருமே ஒரு நல்ல ஐடியாவில் இருப்பீங்க. ஓகே, இது சேரலாமா சேர வேண்டாமா, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளியரான ஐடியாவில் கண்டிப்பாக எல்லாருமே இருப்பீங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு லோ காலேஜில் வந்திருக்கும், சரியில்லாத காலேஜாக இருக்கும், நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணியிருப்பீங்க, இந்த காலேஜ் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும், அந்த காலேஜ் பிடிக்காமல் போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எய்ம் பண்ணது கோயம்புத்தூர் ஆச்சு, மதுரை ஆச்சு, நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலையே அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு தாராளமாக இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டாவை யூஸ் பண்ணி உங்களால் கோயம்புத்தூர், மதுரை ஜாயின் பண்ண முடியும். இதில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம 12 lakhs வந்து பே பண்ணணும். TNAUக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலயமா போகும்பொழுது 12 lakhs பே பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதை மட்டும் நீங்கள் ஓகே நம்ம பண்ணலாம், அதுக்கு நம்ம கோயம்புத்தூர் கிடைச்சா ஓகே, மதுரை கிடைச்சா ஓகேன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். ஏன்னா இதுதான் லாஸ்ட்டு கால்ஃபர், இதுதான் லாஸ்ட் கால்ஃபர் இண்டஸ்ட்ரியல் கோட்டாகும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா, உங்களுக்கு யாருக்காவது இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் ஜாயின் பண்ணணும் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை எடுத்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலமா கோயம்புத்தூர், மதுரை வாங்கி தரத்துக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட் நம்மள்கிட்ட கேட்குறாங்க, சார் எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, நான் என்ன பண்ணலாம், ஏதாவது காலேஜ் சேஞ்ச் பண்ண முடியுமா, அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, காலேஜ் உங்களுக்கு மாற்றுறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்பவே கம்மி. பிடிக்கலன்ற பட்சத்தில் உங்களுக்கு டொனேஷன் இல்லாமல், ஓகேங்களா, ரொம்ப கம்மியான அதே கவுன்சிலிங்கில் இருக்க ஃபீஸில் இருக்க காலேஜே பெஸ்ட்டு காலேஜாக பார்த்து நம்ம மேனேஜ்மெண்ட்டில் வேணால் பண்ணி கொடுக்கலாம். டொனேஷன் இல்லாமல் கவுன்சிலிங்கில் போகிற மாதிரி தான். ஆனால் வந்து எந்த காலேஜுமே சேஞ்சிங் பண்ண முடியாது. ஆனால் வந்து உங்களுக்கு காலேஜை வந்து உங்களுக்கு இந்த காலேஜை விட பெஸ்ட்டு காலேஜில் வித்தவுட் டொனேஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லா ஹெல்ப்புமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் தான் இதை நம்ம சொல்கிறோம். ஏன்னா ரொம்ப லோ காலேஜாக ஏதாவது கிடச்சிருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும், பிடிக்காமல் போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரும் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம வந்து வித்தவுட் டொனேஷனில் உங்களுக்கு வேறு காலேஜ் சேஞ்ச் பண்ணி விடுறதுக்கான ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லாருக்குமே சொல்லுங்கள், இங்கெல்லாம் இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியல் கோட்டாவாக இருக்கட்டும், நம்ம வேறு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும். அதே போல் ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து அப்ளிகேஷனே போடாமல் இருக்காங்க. ஓகேங்களா, ஆனால் இப்போ ஜாயின் பண்ணணும், நம்ம வந்து அடிக்கடி சொன்ன விஷயங்களும் அதுதான். இந்த மாதிரி அப்ளிகேஷன் போடலாம், TNAUல எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்கும் ஏதாவது ஒரு காலேஜுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான ஹெல்ப்பும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம கேரியர் கைடன்ஸ் சென்டர் மூலமாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பயனேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா, ஸோ எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க, நல்ல காலேஜ் கிடச்சிருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. இந்த நம்மளோட சேனல் உங்களுக்கு அப் டு நம்ம வந்து இனிஷியலாக அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்மளால் முடிஞ்ச லெவலுக்கு, ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 34,000 பேர் கிட்டத்தட்ட அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம சேனலை பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக இது பயனை அடைஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பயனை அடைஞ்சிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்கள், அதையும் நம்ம பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு எந்த லெவலுக்கு யூஸ்
ஆச்சு, நம்ம சேனல் மூலியமா எந்த லெவலுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்றத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.